ஆபரேட்டர், தியேட்டர் மத்தியில் இருக்கிற லைட்டினுடைய சுவிட்ச் எது? இதான் சார். மூர்த்தி, எஸ் சார். உன் கவனம் பூராவும் கருவாய மேலேயே இருக்கட்டும். ஓகே சார். அவன் பீடி பத்த வச்ச உடனே லைட் சுவிட்ச போடு. ஓகே சார். இந்தாப்பா, எந்த காரணத்தை கொண்டும் படத்தை நிறுத்தக்கூடாது. சரிங்க. ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏதாவது கோளாறு பண்ண உன் எலும்ப முறிச்சுடுவேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. நீ அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச. சரிங்க சார். போ. காத்தவராயனுக்கு, காத்தவராயனுக்கு, காத்தவராயனுக்கு. ஒவ்வொரு ஆளா செக் பண்ணி அனுப்பு. எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தேன். தப்பிச்சிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை செய்த பாடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருப்பான். அவன் செஞ்சது போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையும் கருவாயன் எப்படியோ தப்பிச்சிடுறான் சார். நோ நோ, கருவாயனோட கேஸ்ல உங்க அணுகுமுறை சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
அவன் தப்பிக்கிறதுக்கு ஊர் ஜனங்களே சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி பிடிச்சிடுறேன் சார்? பிடிச்சே தீரணும். உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தர்றேன். உயிரோடு பிடிக்க முயற்சி பண்ணுங்க, இல்ல ஷூட் பண்ணுங்க. இது கலெக்டர் ஆர்டர். கான்ஸ்டபிள், சிகரெட் வாங்கிட்டு. எஸ் சார். அண்ணே 4 இட்லி கட்டிட்டாங்க. ஏண்டா பாண்டி, தினமும் இட்லி கட்டிட்டு போறியே, யாருக்குடா? எங்க அக்காவுக்கு தான். சரி சரி, இந்தா. அண்ணே ஒரு 4 இட்லி கட்டிட்டாங்க. என்னத்தா உனக்குன்னு சொல்லி இப்பதான் உன் தம்பி 4 இட்லி வாங்கிட்டு போறான்? எனக்கா? ஆமா. எனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லியே. யாருக்குடா இட்லி? எனக்கு தான் சார். பொய்யா சொல்றேன்? கருவாய் எங்க? தெரியாது சார். சொல்லு. தெரியாது சார். உண்மையை சொல்லு. எங்க இருக்கிறான் கருவாயன்? தெரியாது சார். சொல்ல மாட்டேன்? எனக்கு தெரியாது சார். சொல்ல வரைக்கும் விட மாட்டேன். எங்க இருக்கிறான் சொல்லு. உண்மையை சொல், இல்ல கொன்னுடுவேன். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. அப்ப கருவாயன் இங்கதான் எங்கேயோ இருக்கலாம். டேய் முத்து, ஆடு மேய்க்கிற பையலுக்கு இருக்கிற துணிச்சலை பாத்தியாடா? கருவாயனை காட்டி கொடுக்கூடான்னு சொல்லி நாக்கியா எடுத்துக்கிட்டான். அது நம்ம காளிமா தம்பியா? ஆமா ஐயா. ஊருக்குள்ள போகணும், பையனை பார்த்தாகணும். இப்ப என்ன பண்றது? ஏய் ஏன் சாமி? யார் நீ? ஊருக்கு புதுசா இருக்கு. நான் அம்மாசையோட மச்சான், சமையநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? துணிமட்டையெல்லாம் கொடு, அம்மாசி வீட்டுல நான் கொண்டு போய் சேர்த்துறேன். நீ யாரு என்னன்னு தெரியாம எப்படி சாமி கொடுக்கறது? ஒரு துணி காணாம போனா கூட வம்போ வம்பு. விருந்துக்கு வந்தவன போய் விவகாரத்துல மாட்டி வைக்க பாக்குறீங்களா? சரியா போச்சு போ. நான் தான் கருவாயன். ஐயா சாமி, மன்னிச்சுக்கணும் சாமி. நீங்க தான் கருவாயனா சாமி? என் மச்சான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு சாமி. இந்தாங்க சாமி, இந்தாங்க குடிங்க. சாமி,
பத்திரமா பார்த்து போங்க சாமி. இந்த பாழா போன போலீஸ்காரனுங்க உங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக கண்டடத்துல எல்லாம் சுத்துறாங்க சாமி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.